சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சாலையின் வலதுபுறம் திரும்பிய லாரி மீது பின்னால் வந்த பொலிரோ வாகனம் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கணேசன். கணேசன், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கங்க. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே உள்ள சக்கசமுத்திரம் பகுதியை சேர்ந்த முனிராஜ் என்புடைய மகன் விக்னேஷ். இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை தாரமங்கலத்திலிருந்து ஓமலூர் நோக்கி பொலிரோ பிக்கப் என்ற மில்லாரியை ஓட்டி வந்துள்ளார். அப்பொழுது சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள செட்டிப்பட்டி திருவிழோடு என்ற இடத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஓமலூரை நோக்கி சென்று கொண்டிருந்த ஒரு லாரி திடீரென எவ்வித எச்சரிக்கை விளக்கு போடாமல் வலது பக்கம் திரும்பியதாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் பொலிரோ பிக்கப் வாகனம் லாரியை முந்தி செல்ல முயன்ற பொழுது லாரி திடீரென வலது பக்கம் வளைந்ததால் லாரி மீது மினி லாரி பலமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மினி லாரி முன்பக்கம் அப்பளம்போ நொறுங்கிய நிலையில் விபத்தில் விக்னேஷ் படுகாயத்துடன் உயிர் தப்பினார். இந்நிலையில் லாரி எவ்வித விளக்குகள் போடாமல் திடீரென வலது பக்கம் திரும்பிய காரணத்தினால் விபத்து ஏற்பட்ட இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கணேசன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.